திருச்சிற்றம்பலம். பைங்கோட்டு மலர் புன்னை பறவைகாள் பயப்பூர சங்காட்டம் தவிர்த்தென்னை தவிரானோய் தந்தானே. செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுளனல் ஏந்தி விளையாடும் பெருமானி. திருச்சிற்றம்பலம். உலகை வென்ற தாதையார் நாடகம். சிறுத்தொண்ட நாயனார் புராணம். காவேரி திருநாடு என்று சொல்லப்படுகின்ற சோழ வளநாட்டில் சிவபெருமான் மகிழ்வுடன் வீற்றிருக்கும் திருப்பதி திருச்செங்காட்டங்குடி என்பதாகும். ஒப்பற்ற அப்பதியில் நீண்ட சடையை உடைய சிவபெருமானின் திருநீற்றுச் சார்பினால் உலகத்தில் தோன்றி வளர்கின்ற எல்லா உயிர்களுக்கும் உயர்வான மருத்துவத் தொழிலை மேற்கொண்டு பெருகும் புகழை உடைய அம்மருத்துவர் குலத்தின் சீலம் பெருகுமாறு பலரும் புகழ்கின்ற பரஞ்சோதியார் என்பவர் தோன்றினார். ஆயுள்வேதம் என்று கூறப்படுகின்ற மருத்துவ நூல்களையும் எல்லையில்லாத வடநூல்களில் உள்ள பல்வேறான கலைகளும் தூய படைக்கலத் தொழிற்கலைகளும் ஆகிய இவற்றை எல்லாம் அவ்வவற்றில் எல்லை காண்பளவும் பரஞ்சோதியார் பயின்றார். அவற்றுடன் பாய்கின்ற மதம் பொழியும் யானைகளையும் குதிரைகளையும் செலுத்தும் தன்மை பொருந்திய தீரம் செறிந்த கலைகளிலும் உலகத்தில் மேம்பட்டவராக விளங்கினார் பரஞ்சோதியார். அவர்தம் உள்ளம் நிறைவு பெறச் செய்யும் கலைத்துறைகளையெல்லாம் இடைவிடாது கற்று அவை எல்லாவற்றாலும் தெளிவு பெற வடித்து எடுத்த பொருளாவது சிவன் அடிகளில் பொருந்திய அன்புடைமையான ஒழுக்கமே ஆகும் என்று கொள்ளும் உணர்வினால் முதன்மை பெற காலனை உதைத்த திருவடியிடத்தே அன்பு கொண்ட ஒழுக்கம் பள்ள மடையில் நீர் ஓடுவது போல தடையில்லாது திரைவாக என்றும் பயின்று வரும் பண்பை உடையவரானார். சிவன் அடியார்களுக்கு எந்நாளும் இயல்பால் பொருந்திய தொண்டுகளைச் செய்தே குற்றமற்ற புகழை உடைய மன்னனுடைய அன்பினால் பக்கத் துணையாயிருந்து அவனுக்காக போரில் யானைப்படையைச் செலுத்தி பல போர்களில் வெற்றி கொண்டு போரில் எதிர்த்து நின்ற மன்னர்களின் நாடுகள் பலவற்றையும் கைக்கொண்டு சிறப்பைப் பெற்றார். ஒருமுறை தன் மன்னனுக்காக படையெடுத்துச் சென்று வாதாபி நகரை கைக்கொண்டு பல மணிகளையும் பொருட்குவைகளையும் யானை கூட்டங்களையும் குதிரை தொகுதிகளையும் இன்னும் எத்தகைய எண்ணில்லாதவற்றையும் தம் மன்னன் முன் கொணர்ந்தார். பரஞ்சோதியாரின் வீரத்தைக் கண்டு மன்னனும் அரசவையில் உள்ளோர்களும் வியப்படைகின்றனர். இடம் பல்லவ மன்னன் மாமல்லனுடைய அரசவை. பல்லவ மன்னர் மாமல்லர் நரசிம்மவர்மர். அரசே, தங்களை வணங்குகின்றேன். தங்கள் ஆணையின் வண்ணம் வடநாடு சென்று வாதாபி நகரை வென்று அரிய பொருட்குவைகளை கொண்டு வந்துள்ளேன். பரஞ்சோதியாரே, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.
இப்படியல்லவா இருக்க வேண்டும் தளபதி? சாதாரணப்பட்டவனா அந்த வாதாபி மன்னன் எத்தனை வல்லமை மிக்க என் தந்தை மகேந்திர பல்லவரையே காஞ்சிக்கோட்டைக்குள் முற்றுகையிட்டவன். இப்பொழுது என் சிங்கம் பரஞ்சோதி வாதாபியை வென்று வந்துள்ளது. போர்க்களத்தில் பரஞ்சோதியார் நின்றால் வெற்றி நமதே என்பதை நான் கூறவும் வேண்டுமோ? பரஞ்சோதியாரே, தங்களை படைத்தளபதியாக கொண்டதில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். அரசே, தங்கள் ஆணையை நிறைவேற்றுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அரசே, நம் தளபதியார் யானை படையை செலுத்தி எதிர்த்து வந்த பகைவர்கள் அனைவரையும் வீழ்த்தி நம் படைகளை முன்னடத்தி சென்ற காட்சி என் கண்களை விட்டு இன்னும் அகலவே இல்லை. ஆஹா, அப்படியா? பரஞ்சோதியாரின் வீரத்திற்கு இவ்வுலகில் யாரும் ஒப்பாரும் இல்லை, மிக்காரும் இல்லை என்பதை நம் நாட்டில் உள்ள அனைவரும் அறிவர். பரஞ்சோதியாரே, தங்கள் வல்லமையும் எவருக்கும் அஞ்சாத மன உறுதியும் வீரம் செறிந்த போர் செய்யும் திறனையும் கண்டு நான் வியக்கிறேன். ஆமரசே, பிறைச்சந்திரனை சூடிய சிவபெருமானின் திருத்தொண்டு வாய்க்கப்பட்ட பரஞ்சோதியாரை எதிர்த்திருப்பவர் எவரும் இவ்வுலகத்தில் இல்லை. என்ன? பரஞ்சோதியார் ஒன்றை சூடிய நம் சிவபெருமானின் அடியவரா? சிவசிவ அமைச்சரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம் அரசே, எதிரிகள் எந்த பரஞ்சோதியாரின் பெயர் கேட்டவுடன் சிம்ம சொப்பனமாக தளர்ந்து விழுந்து விடுகிறார்களோ அத்தகு மாவீரர் பரஞ்சோதியார் செம்மேனி சிவபெருமானின் அடியவர் ஒருவரை கண்டுவிட்டால் உருக காய்ச்சிய பொன் போல பணிந்து விடுவார். எல்லா கலைஞானத்தின் தெளிந்த பொருள் சிவபெருமான் திருக்கடலுக்கு அன்பு என்ற உணர்வினால் பெருமானை நினைந்து பல்லமடையாய் பாயும் அன்பினில் பரஞ்சோதியார் மெய்மறந்து கிடப்பதை நான் பலகாலும் கண்டுள்ளேன். வீரம் மிகுந்த இந்த சிங்கத்தின் உள்ளம் சிவனார் என்றால் எப்படித்தான் இப்படி பாகாய் உருகுகிறதோ? பரஞ்சோதியாரே, தாங்கள் உம்பர்பிரான் அடியார் என்பது உணராது மிக கொடிய போர் முனையில் சென்று போர் புரியுமாறு தங்களை செய்துவிட்டேனே. எம்பெருமானே, இப்பிழையை பொறுத்தருள வேண்டும். சிவசிவ அரசே, என் உரிமையான படைத்தொழிலுக்கு ஏற்றதான பொருந்திய திறத்தையே யான் செய்தேன். அதனால் ஒரு பிழையும் நேர்ந்துவிடவில்லை. தாங்கள் வருத்தப்பட வேண்டாம். நம் கருவூலத்தில் இருந்து மிகுந்த பொற்குவிலை எடுத்து வாருங்கள். பரஞ்சோதியாரே, தங்கள் உண்மை நிலையான திருத்துண்டை இதுகாரும் யான் அறியாதவாறு தாங்கள் உள்ளன்பு ஒன்றே கருத்தாய் செய்து வந்தீர்கள். என் மனக்கருத்திற்கு இனிமை பெற இனி தாங்கள் உள்ளும் புறமும் ஏறு என்ற இறைவனுக்கு இசைந்த செம்மை தரும் நெறியான சிவனரி தொண்டே செய்வீர்களாக. அதற்கு இவையெல்லாம் அடியனின் காணிக்கை. தாங்கள் இதனை மறுக்காது ஏற்றுக்கொள்ளுங்கள். சிவசிவ அரசே, பிறை சூடிய பெருமானின் திருவருள் அடியார்களுக்கு எப்போதும் வேண்டுமெனவே அளிப்பது. அடியனுக்கு திரு செங்காட்டங்குடி கணபதீச்சர பெருமான் மேல் அளவிலா காதல். அப்பெருமானுக்கும் அடியவர்களுக்கும் பணி செய்தலே என் வாழ்வாகும். சிவசிவ. கணபதீச்சரத்து பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வாதாபி வென்ற தளபதி பரஞ்சோதியார், சிவனடி சிந்தையார் பரஞ்சோதியார், பல்லவ மன்னர் மாமல்லர் நரசிம்மவர்மர், பல்லவ மன்னனிடம் விடைபெற்றுக் கொண்டு பரஞ்சோதியார் தம் பதியான செங்காட்டங்குடியை அடைந்து குளிர்ந்த பிறைச்சந்திரனை சூடியுள்ள திருமுடியை உடைய சிவபெருமானை கணபதீச்சரம் என்ற கோயிலில் வணங்கி திருத்தொண்டினை முறையாக அன்புடன் செய்து வருவாராயினார். மறைகள் தோன்றற்கு காரணரான சிவபெருமானின் அடியவர்களுக்கு வேண்டிய பணிகளையெல்லாம் செய்வாராய் குற்றமற்ற குடியில் பிறந்த
திருவெண்காட்டு நங்கை என்ற காதலையுடைய இல்லக்கிழத்தியாருடன் மணவாழ்க்கை நடத்தி வந்தார். இருவர் கருத்தும் ஒன்றாய் பொருந்த வரும் பெருமை உடையதாய் நீதியின் வழியே வரும் இல்லறம் நடத்தி வாழும் தன்மையில் நிலை நின்றார். கொன்றை மலர் மாலையைச் சூடிய சடையை உடைய சிவபெருமானின் அடியவர்களை நாள்தோறும் முறையாக உணவு உண்ணச் செய்த பின்னரே தாம் உண்ணுதலாகிய நியமத்தினை பெரு விருப்பத்தால் கொண்டு ஒழுகி வந்தார். சிவபெருமானின் அடியவர்களுக்கு விருப்புடன் செய்யும் வழிபாட்டு வகையால் மேன்மை உடைய அவ் அடியவர்களின் முன்பு தம்மை மிகவும் சிறியவராய் கருதி ஒழுகி வந்தமையின் அவர் சிறு தொண்டர் என்ற பெயருடன் உலகில் விளங்கலானார். இடம் திருச்செங்காட்டங்குடி நகர வீதி. அடியவரே, தங்களை வணங்குகின்றேன். தாங்கள் அடியேன் இல்லத்தில் எழுந்தருளி திரு அமுது செய்து அடியேன் பிறந்த பிறவியின் பயனை அருளிச் செய்ய வேண்டுகிறேன். மிக்க மகிழ்ச்சி. சிவனடியார்களிடம் அமுதினை உண்ண யான் என்ன தவம் செய்தேனோ இப்பொழுதே வருகிறேன் ஐயா. சிவசிவ, அடியேன் பெரும் பேறு பெற்றேன். எம்பெருமானே, என்னே உன் திருக்கருணை, என்னே உன் திருக்கருணை. அங்கே பார்த்தாயா? பரஞ்சோதியாருக்கு இன்றைய பொழுதிற்கு ஒரு சிவனடியார் கிடைத்து விட்டார். நீ என்ன கூறுகிறாய்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. உலகத்தில் உமக்கு என்னதாயா புரிந்தது? இது புரிவதற்கு விவரமாக கூறுகிறேன், கேளும். பரஞ்சோதியார் தினந்தோறும் ஒரு சிவனடியாருக்காவது அறுசுவை உணவளித்து அதன் பின்னரே தான் உணவு உட்கொள்ளும் கொள்கை உடையவர். உமக்கு தெரியுமோ? ஓஹோ, அப்படியா? ஓ, அப்படியாவா? நீர் யோசிப்பதை பார்த்தால் நாளை சிறுதொண்டர் வீட்டு சாப்பாட்டிற்கு சென்று விடுவாய் போல் உள்ளதே. ஆமாம். இல்லை. சிறு தொண்டர் சிவனடியார்கள் மேல் அவ்வளவு அன்பு கொண்டவரா என்று சற்று ஆழ்ந்து யோசித்து பார்த்தேன். அவ்வளவுதான். நீர் ஆழ்ந்து யோசித்தது போதும். வாரும், நம் பிழைப்பை பார்க்கலாம். என்னையா? ஆமா, ஒருவேளை சிறு தொண்டருக்கு சிவனடியார்கள் யாரும் கிடைக்காவிட்டால் அன்றைய தினம் அவர் உணவே உண்ண மாட்டாரா? ஏனையா உனக்கு இந்த விபரீத சிந்தனை? நீர் இப்படியே பேசி பேசியே காலத்தை தள்ள வேண்டியதுதான். என்றாவது ஒரு நாளாவது நீர் திருநீரு, ருத்ராட்சம், சிவனடியார் என்று யோசித்திருப்பாயா? இப்படி வாரும், உமக்கு விளக்கமாக கூறுகிறேன். பரஞ்சோதியாரின் திருத்தொண்டின் உரைப்பை அறியாததால் நீர் இவ்வாறு கேட்டுவிட்டீர். அவர் எப்பாடுபட்டாவது ஒரு சிவனடியாரையாவது தேடிப்பிடித்து தினந்தோறும் திருவமுது செய்வித்து விடுவார். ஒருவேளை நீர் கூறுவது போல் சிவனடியார் யாரேனும் சிறுதொண்டருக்கு கிடைக்காவிட்டால் அவர் நித்தம் வணங்கும் செங்காட்டம் குடி சிவபெருமானே அடியவர் வேடத்தில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சிவபெருமான் மீதும் அவர் அடியவர்கள் மீதும் அத்துணை காதல் கொண்டவர் பரஞ்சோதியார். போதுமா? அடே அப்பா, பரஞ்சோதியாரின் திருத்தொண்டின் பெருமையை என்னவென்று கூறுவது? இன்று முதல் நிச்சயமாக நானும் சிவனடியார்களை வணங்கப் போகிறேன். சிவசிவ. என்னால் நம்பவே முடியவில்லையே, உனக்குள் இத்தனை பெரிய மாற்றமா? சிவசிவ.
சிவபெருமானின் திருவருளால் நிறைந்த தவத்தை உடைய சிறுத்தொண்டருக்கு பெருகும் சிறந்த இல்லறத்தின் வேராகி விளங்கும் திருவெண்காட்டு நங்கையாரின் மணிவயிற்றில் சீராளன் என்னும் திருமகனார் தோன்றினார். பிறர் எவரும் பெறுதற்கு அருமையான ஒப்பற்ற நன்மகவாம் சீராளதேவர் தோன்றிய பொழுது சிறுத்தொண்டர் தம் செல்வ மனையை அழகுபடுத்தி மகவு தோன்றிய பெருமையால் சுற்றத்தார்கள் மகிழ பிறர்க்கரிய அம்மகவைப் பெற்றமையால் பெருகி வரும் மனமகிழ்ச்சி அடங்குதற்கு அரிய நிலையில் வளர்ந்து வர சிறப்புமிக்க நெய்யாடல் விழாவினை திருச்செங்காட்டங்குடியில் கொண்டாடினர். மங்களமான நல்ல ஒலியும் மறைகளின் ஒலியும் வானத்தில் ஓங்க இறைவரின் சிறப்புடைய அடியார்களுக்கு அளவில்லாத பொருள்களைத் தந்து தங்கள் குலமரபிற்கு உரிய செயற்பாடுகளை 10 நாள்களிலும் மேன்மேலும் மிக மகிழ்ச்சியுடன் செய்து காப்பு அணிவித்தனர். நாட்கள் சென்றன. சீராளதேவர் வளர்ந்து பள்ளி செல்லும் பருவம் அடைந்தார். செழுங்கலைகளைப் பயில்வதற்காக தம் பிறவிப் பிணிப்பு நீங்க வந்த சீராளதேவரை சிறுத்தொண்டனார் பள்ளியில் சேர்த்தனர். அந்நாளில் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வள வயற்புகரி திருஞான சம்பந்தர் திருச்செங்காட்டங்குடிக்கு வந்தருள சிறுத்தொண்டர் முன்னாகச் சென்று எதிர்கொண்டு வரவேற்று அழைத்து வந்து தம் மனையில் இருக்கச் செய்து சீகாழித் தலைவரின் நலமும் பெருமையும் மிக்க திருவடிகளைப் போற்றி நலம் பெற்றார். ஞானசம்பந்தரும் அளவிடற்கு அரியதாய் மேன்மேலும் வளரும் அரிய பத்திமைப் பண்புடைய சிறுத்தொண்டருடன் பயின்று அவரை உலகம் போற்றும் திருப்பதிகத்தால் பாராட்டிச் சிறப்புச் செய்து தம் நட்பினராகும் பேற்றையும் வழங்கி அருளினர். இதனை எண்ணி எண்ணி சிறுத்தொண்டர் உருகுகின்றார். இடம் சிறுத்தொண்டரின் செல்வ மனை திருச்செங்காட்டங்குடி. தேவி, புறமெரித்தார் திருமகனாராகிய திரு ஞானசம்பந்த பெருமான் நம் இல்லத்திற்கு எழுந்தருளியது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இவ்வுலகினை ஈன்ற நம் உமையம்மையிடம் ஞானப்பால் உண்ட புகழி வேந்தரின் திருவடிகளை போற்றும் பெரும் பேறு நமக்கு கிடைத்தது நாம் முன்னை பிறவில் செய்த தவமாகத்தான் இருக்கும். சிவ சிவ. உண்மைதான் சுவாமி. இதைவிட பெரிய பேரு இவ்வுலகில் இல்லை. தங்களை என் கணவராக பெற்றதால்தான் வையகம் உய்ய வந்த மறைக்குல வள்ளலாரை வணங்கும் பேரு அடியேனுக்கும் கிடைத்தது. எல்லாம் ஈசன் செயல். நம்மையும் ஒரு பொருளாக இன்னருள் புரியும் செங்காட்டங்குடி அண்ணலின் கருணையினை நாம் என்னவென்று போற்றுவது? சிவ சிவ. அது சரி, சீராளத்தேவன் பள்ளியிலிருந்து வந்துவிட்டானா? சுவாமி, அவன் வரும் நேரம்தான் இது. அவன் வருகையைத்தான் நானும் எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கிறேன். நம் மகனை பிரிந்திருக்கும் சில நொடிகள் கூட எனக்கு பெரும் யுகமாக தோன்றுகிறது. தேவி, நம்முடைய திருத்தொண்டு நிலை பெறும் பொருட்டுத்தான் நமக்கு சீராளத்தேவன் மகனாக தோன்றிருக்கிறான்.
அம்மா, அப்பா. சிவசிவ, என் செல்வமே, மானே, திருமணியே, மணிக்குன்றே, சீராளா, தற்போதுதான் நானும் உன் அன்னையும் உன்னை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். நீயே வந்து விட்டாயே. அன்பு மகனே, என் கண்ணே, என் மணியே, என் கற்பகமே, செங்காட்டங்குடி ஈசன் அருள் உனக்கு நிறைந்து இருக்கட்டுமடா. இவ்வாறாக நிகழ்ந்து வரும் சிறு தொண்டரின் திருத்தொண்டானது உயர்ந்த திருக்கயிலாய மலையில் வீற்றிருக்கின்ற இறைவனின் திருவடியைச் சென்று எட்ட, அருளே உருவமான இறைவர் சிறு தொண்டர்தம் மெய்யார்ந்த அன்பை நுகர்ந்து உலகமெல்லாம் வியக்கும்படி அவர்தம் திருத்தொண்டு நிலை பெறுவதன் பொருட்டு உள்ளம் மகிழும் வைரவக் கோலத்துடனே திருமலை நின்று நீங்கி கொன்றை மலரைச் சூடி நீண்ட சடையையே அழகு பொருந்த கருநீல சுருள் போல நீண்ட தலைமயிராகக் கொண்டு திருக்கழுத்தில் கொண்ட நஞ்சை மறைத்து அருளும் பொருட்டு பார்க்கடலின் தோன்றிய அமுதத்தின் குமிழிகளின் வரிசையாக திருக்கழுத்திலே வெண்மையான பளிங்கு மாலை விளங்க, இடக்கரத்திலே ஒளியுடைய மூவிலைச் சூலத்தை ஏந்தி, வலது திருக்கையிலே தமருகத்தின் ஒலி ஒலிக்க, முன்னை தவத்தால் பயன்பெறும் நிலமும் அடித்தாமரைகளைத் தாங்க, அருள் பொழியும் திருமுகத்தில் புன்முறுவலானது நிலவைப் போன்று குளிர்ந்த ஒளி வீச, அன்பு மேலும் மேலும் தழைத்து ஓங்கி இவ்வுலகம் போற்ற அறிவு விளக்கம் செய்யும் வளமையுடைய தமிழகத்தில் உள்ள திருச்செங்காட்டங்குடியை வந்து அடைகின்றார். இடம் திருச்செங்காட்டங்குடியில் சிறுத்தொண்ட நாயனார் மனை இருக்கும் வீதி. இங்கே சிறு தொண்டரின் இல்லம் எங்குள்ளது? ஐயா, சிவபெருமானது தொண்டருக்கு எந்நாளும் திருஅமுது அளிக்கின்ற சிறு தொண்டரின் செல்வமனை அதோ தெரிகிறது பாருங்கள், அதுதான் அவர் மனை. சிறு தொண்டர் இந்த இல்லத்தில் உள்ளாரோ? சிவசிவ, வர வேண்டும் அடியவரே, தங்களை வணங்குகிறேன். எல்லையில்லாத சிறப்புடைய அடியவரை தேடும் பொருட்டு அவர் வெளியே சென்றுள்ளார். என்மை ஆள்பவரான முதல்வரே, இம்மனையகத்தில் எழுந்தருள்க. என்ன, சிறு தொண்டர் இல்லையா? பெண்கள் தனித்திருக்கும் இடத்தில் யாம் தனியே புகமாட்டோம். ஐயா, தங்களை வணங்குகிறேன். எம் கணவர் அம்பலவரின் அடியவர்களை திருவமுது செய்விக்கின்ற நியமம் உடையவர். அச்செயலை முடிப்பதற்கு எம்பெருமானே இன்று அடியார் எவரையும் காணாமையால் தேடிச் சென்றுள்ளார். புதிதாய் நீங்கள் எழுந்தருளி வரும் இத்திருக்கோலத்தை கண்டால் பெரும் பேறு என்று மிகவும் மகிழ்ச்சி அடைவார். இனி காலம் தாழ்க்க மாட்டார், இப்பொழுதே வந்து சேர்வார். தாங்கள் இம்மனையில் எழுந்தருள வேண்டும். ஒப்பற்ற இல்லறத்தை தவறாது நடத்தும் நங்கையே, யாம் வடநாட்டில் உள்ளோம். சொல்வதற்கரிய சிறப்புடைய சிறு தொண்டரை காணும் பொருட்டு
யாம் இங்கு வந்தடைந்தோம். எவ்வகையாயினும் அவர் இல்லாத போது இங்கே நாம் இருக்க மாட்டோம். கணபதி ஈச்சரத்தில் உள்ள அழகிய மலர்களையுடைய திரு ஆத்தி மரத்தின் கீழ் சென்று அமர்ந்திருப்போம். அவர் மீண்டிங்கு வரும்பொழுது அங்கு யாம் இருக்கும் தன்மையை சொல்வீராக. தங்கள் ஆணை ஐயா, என் கணவர் வெகு விரைவில் வந்து விடுவார். தேவி, இது என்ன திருவிளையாட்டு? நகரம் முழுவதும் தேடியும் என் கண்ணில் ஒரு அடியவர் கூட தென்படவில்லை. சிவசிவ, அடியவருக்கு திரு அமுது செய்யாமல் நாம் வாழ்ந்து என்ன பயன்? இறைவா, எம்பெருமானே, நான் என் செய்வேன்? சுவாமி, வருத்தப்பட வேண்டாம். விடையேறும் வித்தகரின் அருளால் இவ்வுலகமே காதல் கொள்ளும் திருவேடம் கொண்ட அன்பர் ஒருவர் சற்று முன் வந்தார். தாங்கள் மனையில் இல்லாததால் இங்கு தங்க மறுத்து விட்டார். நம் கணபதி ஈச்சரத்தில் உள்ள திரு ஆத்தி மரத்தின் கீழ் தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்படியா? சிவசிவ, அடியேன் உயிர்ந்தேன். இப்பொழுதே அவரை கண்டு நம் மனைக்கு அழைத்து வருகிறேன். வைரவ கோலம் என்பது சைவத்தின் உட்பிரிவுகளுள் ஒன்றாக இறைவனாருடைய திருமகனாரான வைரவப் பெருமானை வழிபடு பொருளாகக் கொண்டு உயர்ந்த ஞானத்தோடு விருப்பு வெறுப்புகளைக் கடந்து தாழ்மையான இடங்களிலும் சஞ்சரிக்கக் கூடுகின்ற சமயம். அந்த வைரவக் கோலத்தில் வந்திருக்கின்ற சிவபெருமானை அமுது செய்விக்க எண்ணியவராய் சிறு தொண்டர் பெருமான் கணபதீச்சரத்தில் உள்ள ஆத்தி மரத்து அடியில் எழுந்தருளியுள்ள அந்த அடியவரை வணங்கித் தொழுது தம் இல்லத்திற்கு அழைத்து வர பேரார்வத்துடன் விரைகின்றார். இடம் திருச்செங்காட்டங்குடி திருக்கோயில், ஆத்தி மரத்தடி. நீர்தானோ எல்லோராலும் பெரியவராய் சொல்லப்படும் சிறு தொண்டர்? சிவசிவ, திருநீற்று திரு தொண்டர்களின் முன் சென்று போற்றி வழிபட தகுதியற்றவனாயினும் அடியேன் அடியவர்களின் அருளால் அப்பெயருடையவன் என கூறுவர். குற்றம் தீர்ந்த அடியவரை அமுது செய்விப்பதற்காக பழமை வாய்ந்த இப்பதியில் பெரு விருப்பத்தால் யான் எங்கும் தேடியும் ஒரு அடியவரையும் கண்டிலேன். முன்பு யான் செய்த தவப்பயனால் தங்களை காணும் பெரும் பேறு பெற்றேன். அடியவரே, தாங்கள் அடியேனின் இல்லத்தில் எழுந்தருளி திரு அமுது செய்தல் வேண்டும். விளங்கும் தவத்தை உடைய சிறு தொண்டரே, யாம் வடநாட்டில் உள்ளோம். உம்மை காண்பதற்காகவே இங்கு வந்தோம். எம்மை அன்புடன் உண்ணச் செய்ய உம்மால் இயலாது, அஃது அரியதாகும். சிவசிவ, அடியவரே, அடியேன் எண்ணி பார்க்காது கூறமாட்டேன். கண்ணிறைந்த அழகையுடைய நிறைத்தவத்தவரே, தாங்கள் திரு அமுது செய்யும் இயல்பை விரைவாக அமைப்பதன் பொருட்டு கூறி அருள்வீராக. குளிர்ந்த கொன்றை மாலையை சூடி இறைவனின் அடியார்கள் கிடைக்கப் பெற்றால் தேடினும் கிடைக்காதனவும் கிடைக்க உள்ளனவாகும். எனக்கு எதுவும் அருமை இல்லை. சிறு தொண்டரே, எமக்கு திருவமுது செய்விப்பது அரியது என்று யாம் கூறியும் நீரோ இல்லை என்கிறீரே. அன்பு தொண்டரே, நாம் 6 திங்களுக்கு ஒரு முறை பசுவை வீழ்த்தி அமுது இட உண்பது வழக்கமாகும். அங்கனம் உண்பதற்குரிய நாளும் இன்றேயாம். ஆனால் அவ்வாறு உண்பித்தல் உமக்கு அருமையுடையதாகும். ஐயா, அடியேன் ஆடு, எருமை, பசு போன்ற 3 நிறைகளையும் நிரம்ப பெற்றிருக்கிறேன். அடியேனுக்கு இங்கு குறைவில்லை. நஞ்சை உண்ட சிவபெருமானின் அன்பராம் தாங்கள் உண்ணுதற்குரிய அப்பசுதான் இன்னது என்ற அருளின் அடியேன் விரைவாகச் சென்று உணவு சமைத்து அதற்குரிய காலம் தவறாது வருவேன். அடியாரிடம் பேரன்பு உடையவரே, நன்றாக கேளும். நாம் உண்பதற்கு கொல்லப்படுகின்ற பசுவும் மானிடப் பசுவாகும். 5 வயதாயும் உடல் குறையற்றதாயும் இருத்தல் வேண்டும்.
அதுவே யாம் உண்பதாகும். நோய் செய்யும் புண்ணிலே வேலை பாய்ச்சியதைப் போல் மேலும் கூறத்தக்கது ஒன்றுண்டு. தங்கள் திருவடிக்கு துண்டு புரியும் அடியனுக்கு ஏதும் அறியதில்லை, விரைவாக கூறுங்கள். ஓ, திருவேடத்தின் மேல் நீர் கொண்டிருக்கும் அன்பினால் உமக்கு அறியது எதுவுமே இல்லையோ? சொல்லுகிறேன் கேளும். ஒரு குடிக்கு ஒரு மகனாக உள்ள பிள்ளையை தாய் பிடிக்கவும் தந்தை அறியவும் அந்நிலையில் அவர்கள் இருவரும் உளம்பு வந்து அமைத்த கரியே நாம் உண்பதாகும். இப்போது கூறும், உம்மால் எமக்கு உணவளிக்க முடியுமா? எம் இறைவரான தங்களின் திருவமுது செய்யும் பேற்றை பெற்றதால் எனக்கு இதுவும் அரியதன்று. மென்மையான தாமரையணைய தங்கள் திருவடிகளை வணங்குகிறேன். அடியனுக்கு விடையருளி செய்யுங்கள். அடியன் அணி விரைந்து வந்து விடுகிறேன். மிக்க நன்று. நீர் வரும் வரை யாம் இங்கேயே இருப்போம். வைரவக் கோலத்தில் வந்த இறைவனார்தாம் கேட்டது இவ்வுலகத்தில் யார்க்கும் எளிதான ஒன்றோ? ஆயினும் சிறு தொண்டர் பெருமானுக்கு அந்த அடியவருக்கு அமுது செய்வித்தலே குறிப்பாக இருந்தது. ஈர அன்பினர் அவர், யாதும் குறைவிலார். அவர் வீரம் எம்மால் விளம்பும் தகையதோ? நீண்ட தொல்புகழாளதம் நிலைமையை ஈண்டு வாழ்த்துகேன், இன்னறிந்து எத்துகேன். வைரவக் கோலத்தில் வந்த இறைவருக்கு திரு அமுது செய்விக்கும் மகிழ்ச்சியுடன் சிறு தொண்டர் தன் மனைக்கு வருகிறார். அங்கே அன்புமிக்க பெருங்கற்பை உடைய பெண்ணான திருவெண்காட்டு நங்கையார் அடியவரை காணச் சென்ற தன் கணவரின் வரவை எதிர்நோக்கி வாயிலின் முன் நின்று கொண்டிருக்கின்றார். இடம் சிறு தொண்ட நாயனார் இல்லம். சுவாமி, அத்தவமுனிவர் வந்து விட்டார் அல்லவா? அவருக்கு நாம் எத்தகைய உணவு படைப்பது? தேவி, வந்திருக்கும் மாதவர் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மகனாக 5 வயது உள்ளவனாக உறுப்புகளில் குறைவு ஒன்றும் இல்லாதவனாக இருக்கும் மைந்தனை தாய் பிடிக்க தந்தை மகிழ்வுடன் அறிந்து அமுது அமைக்கப் பெற்றால் உள்ளம் மகிழும்படி உணவு உண்டருளலாம் என இசைந்துள்ளார். சுவாமி, பெருமையை உடைய வைரவத் தொண்டர் உணவு உண்ணப் பெறுவதற்கு இங்கு உரிய வகையினால் அமுது அமைப்போமானால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மகனாகி வரும் அச்சிறுவனை நாம் பெறுவது எங்கனம்? இத்தகைய தன்மை பொருந்திய மைந்தர் தம்மை அவ்வொவர் எண்ணம் நிரம்பும் அளவும் நிதியம் அளித்தால் கொடுப்பவர்களும் இருப்பர். ஆனால் நேர் நின்று தம் மைந்தனை தந்தையும் தாயுமாக அறிபவர் இவ்வுலகத்தில் இருப்பாரோ? இல்லவே இல்லை. தேவி, இனியும் காலம் தாழ்த்தாது இங்கு என்னை உய்யச் செய்வதற்கு நீ பெற்ற மகனை நாம் இதன் பொருட்டு அழைப்போம். சுவாமி, நம் இறைவரின் தொண்டர் இன்று காலம் தாழ்த்தாது அமுது செய்விக்கப் பெற்று அவர் தம் மகிழ்ச்சி பொலியும் திருமுகத்தை நாம் காண்பதே இங்கு செய்யத்தக்கதாகும். அதுவே தாங்கள் எனக்கு காட்டிய இல்லற நெறியும் ஆகும். இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம். நம்மை காக்க வந்த மணி போன்ற மகனை பள்ளியில் போய் அழைத்துக் கொண்டு வாருங்கள். தேவி, உன்னுடைய மலர்ந்த முகத்தைக் கண்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதே பள்ளி சென்று நம் சீராளனை அழைத்து வருகிறேன். சிறு தொண்டர் பள்ளியை அடையவும் காலில் அணிந்த சதங்கை மணிகள் ஒலிக்க சீராளனாகிய பிள்ளை அவர் எதிரே ஓடி வந்து தழுவிக்கொள்ள அவனை எடுத்து தோள் மீது வைத்து பொருந்தும்படி அணைத்துக் கொண்டு மீண்டு தம் இல்லத்திற்கு வந்தார். நற்குலத்தில் தோன்றிய திருவெண்காட்டு நங்கையார் அம்மைந்தனை தாம் வாங்கிக் கொண்டு அம்மைந்தனின் தலைமயிரை திருத்தி முகத்தைத் துடைத்து காதணி அரைஞான் பொக்கி கண்ணில் அமைந்த மையினையும் கண்ணில் படாமல் ஒழுங்காக பக்கத்தில் அமைய ஒதுக்கி அன்புடன் எடுத்து நீராட்டி
குறையாத கோலத்தைச் செய்து கணவரான சிறு தொண்டரின் கையிலே அம்மைந்தனை அளித்தார். திருத்தொண்டருக்கு ஆக்கும் அமுதுக்கு உதவும் பொருள் என்பதால் அச்சம் கொண்டு அரிய மைந்தனை உச்சியும் ஓவாமல் மார்பின் அனைத்து முத்தமும் தாராமல் குற்றமில்லாத திருத்தொண்டாம் புனிதரான அடியவருக்கு கரியை ஆக்குதற்கு விரும்பும் உள்ளத்தால் அடுக்களையில் மேவாராகி வேறு தனியிடத்தில் கொண்டு செல்கிறார். ஒன்றுபட்ட உள்ளம் கொண்ட விருவரும் உலகத்தவர் இதன் உண்மை இயல்பை அறியமாட்டார் என்று நினைத்து மறைவான இடத்தை எய்தி பிள்ளையைப் பெற்ற தாயார் திருவெண்காட்டு நங்கையார் செழுமையான கொள்கலங்களை நன்றாய் கழுவி எடுத்துக்கொண்டு செல்ல நல்ல மைந்தனாரை எடுத்து உலகியலை முற்றும் வென்ற தந்தையாரான சிறு தொண்டர் தலையை பிடித்துக் கொள்ள மெய் தாயாரான அம்மையார் விரைந்து குழந்தையின் இனிய ஒலிதரும் கிண்கிணி அமைந்த கால்கள் இரண்டையும் மடியின் இடையே பிறழாமல் அமிழ்த்தி வைத்துக் கொண்டு கொவ்வைக்கனியைப் போன்ற வாயையுடைய மகனின் கைகள் இரண்டையும் தம் கையால் பிடிக்க அவ்வன்பின் சிறுவனும் தம் பெற்றோர் தம்மை மிகவும் அனைத்து மகிழ்ச்சி கொள்கின்றார்கள் என்று மகிழ்ந்து நகைக்க ஒப்பிலாத பெருமையை உடைய மகனாரை தந்தையாரான சிறு தொண்டர் ஆள்கொண்டு தலையை அறிகிறார். இங்கனம் இருவருள்ளமும் மகிழ்ச்சி பொருந்த இவ்வரிய செயலைச் செய்தனர். அறுத்தி எடுத்த தலையின் இறைச்சி உணவுக்கு ஆகாது எனக் கழித்து அதை மறைத்து ஒதுக்கும் பொருட்டு சந்தனத்தாதியார் என்ற மங்கையின் கையிலே அளித்து மற்ற உறுப்புகளின் இறைச்சி எல்லாவற்றையும் கரியாக்குதற்கு வேண்டும் பலவகையான காய் வகைகளை அமைத்துக் கூட்டி விரைவில் அமுது சமைத்தார். தாம் சமைத்து முடித்ததை தம் கணவனாருக்கு உரைத்துக் காட்டினார். சிறு தொண்டர் பெருமான் தம்மை அடிமையாக உடைய இறைவர் திருவமுது செய்வதற்கு அவர் அருளியவாறே அமைத்தமைக்கு பெரிதும் மகிழ்ச்சியுற்று விடைமேது வருபவரான சிவபெருமானின் தொண்டரான அவர் விரைந்து சென்று திருவாத்தியின் கீழ் வீற்றிருந்த அருளிய தூயவரான வைரவரிடம் சென்றார். வைரவக் கோலத்தில் எழுந்தருளியுள்ள இறைவனை அழைத்துக் கொண்டு வறியவனான ஒருவன் சங்கநிதி பதுமநிதி என்ற இரண்டையும் பெற்று மகிழ்ந்தால் போல் சிறு தொண்டர் தம் இல்லத்துள் புகுந்தார். அங்கனம் இல்லத்துள் புகுந்தருளிய அளவில் மனைவியார் அம்மாதவத்தவரின் முன்வந்து எதிர்கொண்டு அழைத்துச் சென்று திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி மனம் கமழும் மலர் மாலைகளும் முத்தால் என்ற மாலைகளும் தொங்கவிடப்பட்டதால் முற்றும் அழகுபடுத்திய அந்த இல்லத்தில் மனமுடைய நீர் நிறைந்த கரகத்தை எடுத்து ஏந்தி நின்று நீரை வார்க்க தூய்மையான அந்நீரால் சிறு தொண்டர் இறைவரின் திருவடிகளை விளக்கி மாசில்லாத அந்த திருவடிகளை விளக்குவதால் பெற்ற நீரை தலைமீது நிறையத் தெளித்துக் கொண்டு திருமாலும் பிரமனும் பெற்றறியாத இன்பத்தைப் பெற்று பொருந்திய அம்மனையின் எப்பக்கத்திலும் வீசி இறைத்து மனமுடைய மெல்லிய மலர்கள் கொண்டு அவரை போற்றி சந்தனக் கலவை சாத்தி நறுமணமும் ஒளிவிளக்கும் காட்டி அடியவருக்கு ஆற்றத்தக்க வழிபாட்டு முறைகளையெல்லாம் செய்து வணங்குகின்றார். இடம் சிறு தொண்டர் இல்லம். அடியவரே, தாங்கள் இவ்வாசனத்தில் எழுந்தருளுங்கள். அடியவருக்கு நீர் ஆற்றும் பணி கண்டு மகிழ்ந்தோம். இனிய சோறுடன் நீவீர் செய்த கறி வகைகளையும் ஒரு சேர படைப்பீராக. தங்கள் ஆணை, மிக்க மகிழ்ச்சி. யாம் சொன்ன முறையில்
பசுவினது தொடர்ந்த உறுப்புக்கள் எல்லாவற்றையும் கொண்டு சுவை பெற சிறப்பாக சமைத்துள்ளீர்களா? ஐயா, தலையிறைச்சி திருவமுதுக்கு ஆகாது என கருதி அதனை நீக்கிவிட்டு சமைத்திருக்கிறோம். தலையிறச்சி ஆகாது என்று எப்படி நீக்கலாம்? அதையும் யாம் உண்போம். அடியவரே, அந்த தலைவி இறைச்சியானது அருள் செய்ய வந்த திருத்தொண்டர் உணவு உண்ணும் பொழுது நினைக்க நேரிடம் என்று எண்ணியே முன்னுணர்வால் முன்னுமேயே அதை கரியமுதாக அமைத்துள்ளேன். இதோ தாங்கள் விரும்பிய தலைக்கறி. மிக்க நன்று. இப்போது தனித்து உண்ண எமக்கு இயலாது. சிறு தொண்டரே, சிவனடியார் எவரேனும் இப்பக்கத்தில் இருந்தால் அவரை அழைத்து வருவீராக. தங்கள் ஆணை ஐயா, இப்பொழுதே செல்கிறேன். தவ முதல்வரே, இகத்தினும் பரத்தினும் இனியவரான சிவனடியார்களை தேடியும் காணேன். அரியேனாயினும் உலகத்தில் திருநீர் இடுவார்களை பார்த்து நானும் திருநீற்றை இடுவேன். சிறு தொண்டரே, உம்மை போல் திருநீற்றை சிறப்பாயிட்ட அடியவரும் உளரோ? நீவீர் எம்முடன் இருந்து உண்பீராக. இறைச்சியும் சோறும் ஆகிய இவற்றின் மற்ற பகுதியையும் இவருக்கும் படைப்பீராக. ஆறு திங்கள் கழிய நாம் ஒரு முறை உண்போம். நீவீர் ஒவ்வொரு நாளும் உண்பீர். அங்கனமாக யாம் உண்பதற்கு முன் நீவீர் உண்ணப் புகுந்தது ஏன்? நம்முடன் இருந்து உண்பதற்கு ஒப்பில்லாத மகனை பெற்றீரானால் அவனையும் இப்போது அழையும். சுவாமி, அடியனை மன்னியுங்கள். இதுவரை தாங்கள் விரும்பியதை செய்ய முடிந்த அடியனுக்கு இது அரியது ஆகும். அவன் இப்போது இங்கு உதவான். அடியனை மன்னித்து அருளுங்கள். திருவேடம் வணங்கும் எனக்கு அரியது இல்லை என்று முன்பு கூறினீரே, மறந்து விட்டீரோ? அவன் இங்கு வந்தால்தான் நாம் உண்ண முடியும். ஆதலால் அவன் வருகையை நாடி அலையும். கணபதீச்சர பெருமானே, இறைவா, உன் திருவருள் வகையினை யார் அறிவார்? மாயத்தில் வீழ்ந்து கிடக்கும் பொழுது சிந்தனை குறுகி கிடப்பர். எல்லாரையும் எல்லாவற்றையும் தன் தொடர்பு பற்றியே வெறுப்போடு உழல்வர். சிவபெருமானே, உன் திருவருளால் எல்லாமும் ஈசனாகிய நீயே உறைவது. உனது அளவிறந்த கருணை வெள்ளத்தில் மாளாத பேரின்பம் அனுபவிப்பதே வாழ்வின் பயன். இதனை பெரியோர்கள் வாக்கால் தொடர்பால் அறிந்தும் உணர்ந்தும் நின்ற பின்னால் யானார் எனதார் ஆர் உற்றார் ஆர் அயலார் நீயே யாவையும் ஆகி
இவையெல்லாம் கடந்தும் நிற்கின்ற கடவுளாம் தன்மையால் உன்னையே மகிழ்ந்து அன்பினால் இன்புறுதலே அன்றி செய்யத்தக்கதுதான் ஒன்றுள்ளதோ? இது உணராதவர்தானே என் மக்கள், என் சுற்றம், என் செல்வம், நான் என்று பேயாய் திரிந்து நாயுற்ற செல்வம் போல் இன்பத்தில் நிறைவுறாமல் அயர்ந்து போகிறார்கள். உன் அடியார் பெருமக்களுக்கு எப்போதும் இன்பம் அன்றோ? நீ அவர்களை தொழிற்படுத்தலன்றி அவர் செய்வனையெல்லாம் உன்பால் அன்புதானே? அவர் தன் வினையெல்லாம் அந்நிலையில் உனதே அன்றோ? இங்கு எழுந்தருளியிருக்கும் அடியவர் கூறியபடி இறந்த சீராளனை அழைக்க வருவானோ எனில் அது சிறுமையான அறிவு. எல்லா உலகையும் படைத்த சிவபெருமான் திருவருள் அது எனில் நிச்சயம் வருவான். இதில் என் வினை உன் அருள்வழி நிற்றலே அன்றி வேறு யாதுள்ளது? கணபதீச்சரம் காதல் செய் கண்ணுதலே, உனதருளே வெல்லட்டும். சுற்றம் நீ, பிரானும் நீ, தொடர்ந்திலங்கு சோதி நீ, கற்ற நூல் கருத்தும் நீ, அருத்தம் இன்பம் என்றிவை முற்றும் நீ, புகழ்ந்து முன் உரைப்பதன் முகமனே. இந்த பேரின்பத் தெளிவை அளித்த சிவபெருமானே, எதிர்பலன் நோக்காத கருணை வள்ளலே, உன்னை என்னவென்று போற்றுவேன்? சிவ 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 சிவ. இனி அடியார் கூறியபடி சீராளனை அழைப்பேன். மகனே, ஓடி வருவாய். செய்யமணியே சீராளா, சிவனடியார் நாம் உய்யும்படி உடன் உண்பதற்கு அழைக்கின்றார், ஓடிவா. மகனே சீராளா, விரைந்து ஓடி வருவாய். செய்யமணியே சீராளத்தேவா, சிவனடியார் உடன் உண்ண அழைக்கின்றார், விரைந்து ஓடிவா. அம்மா, அப்பா, சிவந்த மேனியும் கரிய முடியும் செழிய போர்வையும் கொண்ட வைரவர் நாம் உயும்படி உணவு உண்ணாமல் எங்கு மறைந்தார்? அடியார்தம் பெருமையினை உலகறியச் செய்வதென்றோ பெருமான் திருவுளம். வைரவர் தாமே மலைமகளாரான உமையம்மையாருடன் சரவண பொய்கையில் வளர்ந்த திருமகனாரான முருகப் பெருமானோடும் அனைவாராகி சிவபூத கணத்தலைவரும் முனிவரும் தேவரும் வித்யாதரரும் முதலாக உள்ளவர்கள் போற்றி செய்ய நீண்ட விண்வெளியில் ஒப்பில்லாத வெண்மையான விடையின் மீது வெளிப்பட்டு எழுந்தருளி குளிர்ந்த வெண்மையான சந்திரனைச் சூடிய திருமுடி அசைய பரந்த அருள் நோக்கத்தை அருளினார். அன்பின் உரைப்பினால் உலகியல் வழிபட்ட உணர்வை வென்ற சிறுத்தொண்டரும் அவர்தம் நெஞ்சொத்த மனைவியாரும் மைந்தரும் தம் முன்பு வெளிப்பட்டு தோன்றிய பெருவாழ்வான சிவபெருமானின் காட்சியை முற்றும் கண்டு தம் வயம் இழந்து
அக்காட்சியின் அருள்வயமாய் நின்று எலும்பும் உள்ளமும் கரைந்து உருக விழுந்தனர், எழுந்தனர், போற்றினர். இறைவர் அப்பெருமக்களுக்கு ஏற்ற தகுதிப்பாட்டார் அருள் செய்வாராய். கொன்றை மலரைச் சூடிய சடையை உடைய சிவபெருமானும் அவர்தம் இடமருங்கை இடமாக உடைய உமையம்மையாரும் வெற்றி பொருந்திய நீண்ட வேல் ஏந்திய மைந்தரான முருகப்பெருமானும் தம் மனமுடைய தாமரை மலர் போன்ற சேவடிகளின் கீழ் விழுந்து எழுந்து போற்றி நிற்கும் சிறு தொண்டரையும் திருவெண்காட்டு நங்கையாரையும் மகனான சீராள தேவரையும் சந்தனத் தாதியாரையும் என்றும் தம்மை பிரியாமல் வணங்கி மகிழுமாறு தம் சிவலோகத்துள் தம்முடன் அழைத்துச் சென்றனர். கூறாரல் இறை தேடி குளமுலவி வயல் வாழும் தாராவே மடனாராய் தமியேற்கொன்றுரையீரே சீராளன் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய பேராளன் பெருமான்றன் அருள் ஒரு நாள் பெறலாமீ. திருச்சிற்றம்பலம்.